இந்த மாதிரி இந்தி படிக்காதனால ஏழை இந்தி மாணவர்கள், அதாவது இந்தி படிக்க முடியாத ஏழை தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு இழப்பை சந்திக்கிறாங்க, ரொம்ப மோசமா இருக்குன்னு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் நேற்று இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு முழுக்க ஆதரிக்கிறாங்களாம். அதை ஆதரித்து கையெழுத்து வாங்க போறாங்களாம். அதை தடுக்க விடாம இந்த தமிழ்நாடு அரசு காவல்துறை அவங்களை தடுக்குதான். அது இந்திக்கு ஆதரவா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் மும்மரமா இருக்காங்களாம். இந்தி படிக்கணும், இந்தி படிச்சாதான் நான் ஃபாரின்ல போய் வேலை பார்க்க முடியும், இந்தி படிச்சாதான் நான் சயின்ஸ் டெக்னாலஜியை புரிஞ்சுக்க முடியும், இந்தி படிச்சாதான் ஐடியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டு மாணவர்கள் துடிக்கிறாங்களாம். அந்த எந்த துறைக்குமே தமிழர்களால் போக முடியல. ஏன்னா இந்தி படிக்கல. தமிழ்நாட்டில் இந்தி படிக்காதனால தமிழர்களால் ஐடியில் சாதிக்க முடியல, அமெரிக்காவில் சாதிக்க முடியல, வளைகுடா நாடுகளில் சாதிக்க முடியல. ஏன்னா இந்தி தெரியல. இந்தி தெரிஞ்சதுனால உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார்லாம் இந்தி படிச்சதுனால ஃபாரின்ல போய் இந்தியாவுக்கு அதிக அந்நிய செலவான ஈட்டி தர்றாங்க. இப்படி நான் சொன்னா நீங்களே சிரிக்க மாட்டீங்க.